என்ன சரசு, மாலா, சீலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருக்கீங்க? என்ன விஷயம்? ஏதாவது வெளில போகணுமா? இல்லை ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லுங்கள். பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைக்கா. வீட்டில் இருந்தால் வீட்டு வேலையாக விட்றாங்க. அதனால தாங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு அப்படியே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நம்ம அந்த ஊர் கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே உங்கள்கிட்ட கொஞ்சம் என்ன சொல்கிறது எல்லா கதையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்க்கா நான். ஆமாம் பட்டக்கா, வீட்டில் இருந்த பிள்ளைங்க தொலையும் தாங்களை பார்த்துக்கங்க. அதான் இங்கே வந்தால் கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துருக்கலான்னு வந்தேன்க்கா நான். என்ன சீலா, இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கதை சொல்லிட்டாங்க. நீ என்ன கதை சொல்ல போகிற இங்கே வந்ததுக்கு? ஏக்கா, வீட்டில் இருந்தால் வீட்டுக்காரர் காஃபி போடு, டீ போடு, ஜூஸை போடுன்னு உசுரா வாங்குறாருக்கா. அதான் இந்த 2 அக்காங்க வரதை பார்த்துட்டு நானும் வந்துட்டேங்க. இங்கே உட்காந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்படியே உங்களையும் பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க்கா. மொத்தத்தில் எல்லாரும் வீட்டு வேலை செய்ய பயந்துட்டு இங்கே என்னைய பார்க்குறேன்ட்டு சும்மா கதை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. நானும் இங்கே வீட்டு வேலை தான் செஞ்சுட்ருக்கேன். ஞாபகம் இருக்குல்ல? அட என்ன பட்டக்கா இப்படி சொல்லிவிட்டீங்க? நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கத்து கேட்க ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனால் அதான் உண்மை பார்த்துக்கங்க. வெளிப்படையாக நாங்கள் ஒத்துக்க முடியல, மற்றபடி ஒன்றும் இல்லை. என்னக்கா பொழுதுனிக்கு வேலை செஞ்ச உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்ச நாச்சும் ரெஸ்ட் எடுக்கா. நான் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்திருக்கோம் இல்லையா, எங்கள் கூட பேசிட்டு இருக்கீங்க பாருங்கள். அப்போ உங்களுக்கு உங்கள் உடம்பு ரெஸ்ட்டில் தானே இருக்குது. நான் என்ன சொல்கிறது சரிதானே ஷீலாமாலா? ஆமாக்கா, சர சொல்கிறது சரிதானே. அது சரி, ஆக மொத்தத்தில் என்னை ஒரு 1/2 மணி நேரம் வேலை பார்க்க விட போகிறதில்ல. சரி சொல்லுங்கள், அப்புறம் உங்கள் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாம் நல்லா தாங்க போயிட்டுருக்கு. இன்றைக்கி லீவ் பார்த்துக்கங்க, சனிக்கிழமையா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் கொஞ்சம் இந்த 2 நாளில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தாக்கா இருக்கும். நான் மதியம் வேறு இன்றைக்கி சமைக்கணும். சரி இருக்கட்டும். நீங்கள் என்னக்கா சமைக்க போகிறீங்க மதியத்துக்கு? மதியத்துக்கு சமைக்கணும் தான். சாம்பார் வச்சிடலான் இருக்கேன். ரசம் வேறு இருக்குது நேற்று வச்சது, அதோட அப்படியே போட்டுடலான் இருக்கேன். ஏதாவது அப்பளம் வரத்தா போகுது. ஆமாக்கா, நானும் சனிக்கிழமை எப்படி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஏதாவது கறி மீன் எடுப்பாங்க பார்த்துக்கங்க. அதனால் சனிக்கிழமை நான் அப்படியே லெமன் சாதத்தை போட்டு வந்துட்டேன் பார்த்துக்கங்க. எதுக்குக்கா குழம்பெல்லாம் வச்சுக்கிட்டு? பரவாயில்ல மாலா, நீ நான் அது லெமன் சாதம் செஞ்சேன். நான் சோறு வடிச்சு விட்டு அப்படியே தயிர் வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன் பார்த்துக்க. என்ன ஷீலா, நீ என்ன எதுவும் பதில் சொல்லக்கலாம்? நீ என்னத்தை சமைச்ச? நீங்களாம் சாதம் வடித்து நேரத்தை வேஸ்ட்டாக்கிட்டீங்க பார்த்துக்கங்க. நானும் என் வீட்டுக்காரன் தானே, நான் என்ன பண்ணுறது? சும்மா ஒரு சேமியா உப்புமா செஞ்சேன் பார்த்துக்கங்க. அவருக்கு அதையுமே சாப்பிட கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு எனக்கு அதுவே போதும். ஆனால் ஏதாவது கஞ்சி காய்ச்சிக்கேங்க்கா. அதான் வந்துட்டேன். உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்குக்கா, வேலையே பார்க்க முடியலக்கா. முதல்ல சமைக்கிறதுல நல்லா சிக்கனமாக பண்ணி வச்சுருக்கீங்க. நான் தான் இங்கே குழம்பு வச்சுட்டு உட்காந்துருக்கணும். என்ன பண்ணுறது? 2 பிள்ளைங்க இருக்குது, வீட்டுக்காரங்க இருக்குது, குழம்பு வேணும்ல. நேற்று ரசத்தோடு போட்டேன். இந்த சாம்பார் தான் செய்யணுன்னுமே. சரிக்கா, எங்கக்கா பிள்ளைங்களை காணோம்? வெளில எதுவும் போயிருக்குங்களா? ஆமாம் சரசு, சும்மா அந்த வெளில ஏதோ ப்ரௌசிங் சென்டர் வரைக்கும் போயிருக்குங்க. கொஞ்சம் ஏதோ மெயில் பார்க்கணுமா, எக்ஸாம்லாம் ஏதோ வருதாம்ல, அதுக்கெலாம் அப்ளை பண்ணோன்ட்டு பார்க்க போகிறேன்னு வச்சுக்கேன். சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு காலைல 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு அனுப்பிவிட்டேன் பார்த்துக்கங்க. அவர் வேலைக்கு போயிட்டார். சரிக்கா, நானுமே அதை கேட்குறேன். சந்திரகிரகணம்னு சொன்னாங்களே, எல்லாம் பார்த்தீங்களா? எதுவும் நல்லா தெரிஞ்சதா? நான் பார்த்தேன் மாலா, நல்லா தான் தெரிஞ்சது. ரொம்ப சிவப்பாக இருக்குனாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை, ஏதோ ஓரளவு இருந்தது பார்த்துக்க. ஆமாக்கா, நானும் பஸ்ஸில் வரும்போது பார்த்தேங்க வேலை விட்டு. லைட்டாக ஆனால் சகப்பாக தான் இருந்தது. அது வருஷத்துக்கே எப்போ தானே வரும் சந்திரகிரகணம் சூரியகிரகணம். நானும் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துக்கங்க. ஓ, அப்படி ஒன்று நடந்ததா? நான் அதை கவனிக்கவே இல்லை பார்த்துக்க. முன்னாடி சொல்லிடக்கூடாது, நானும் ஒரு 2 பார்த்துருப்பேன்ல. பெருசாக ஒன்று மாட்டோம் இல்லைக்கா, எப்போதும் போல தான் கொஞ்சம் லைட்டாக முழு நாள் கொஞ்சம் சவப்பு மாதிரி தெரிஞ்சது. மற்றபடி ஒன்றும் இல்லை, விடுங்க பார்த்துங்க. சரிங்கக்கா, எனக்குமே ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். இந்த சந்திரகிரகணம் அப்போ இந்த கன்சீவாக இருக்கவங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளில வரக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொன்னாங்களே, அதெல்லாம் எதுக்குக்கா? அதெல்லாம் செஞ்சால் ஏதாவது வயிற்றில் இருக்க குழந்தைக்கு வந்து ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான். அது ஒரு சாஸ்திரம் மாதிரி வச்சுக்க. இதே போல் கிரகணம்லாம் வந்தால் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, அந்த வீடெல்லாம் தொடச்சிட்டு கிரகணம் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் தானே சாமி கும்பிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க எல்லாமே. அந்த மாதிரி அது ஒரு சாஸ்திரம், அதில் ஒரு சயின்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, அந்த டைமில் வந்து நம்ம செஞ்சால் நம்ம உடம்புக்கு வந்து ஒத்துக்காமல் போயிடும் சாப்பிட்டா, அந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? அதுக்காக தான் எது சொன்னாலும் பெரியவங்க சொல்லியிருந்தால் அது ஒரு நம்ம உடம்புக்கும் சரி நம்ம லைஃபுக்கும் நல்லதுக்காக தானே இருக்கும் சரசு. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது என்னமோ சரிதான்க்கா. நானுமே அதில் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கங்க. எங்கள் மாமியாரும் சொல்லியிருக்காங்க. அப்படியாக்கா, இப்போ இதெல்லாம் கடைப்பிடிச்சா நமக்கு நல்லது தான் சொல்லுங்கள். அதுதானே என்ன மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க ஷீலா. நீ என்ன தூங்கிட்டியாதும்? சரசு தூங்கலாம் இல்லை, இருந்தாலும் மறுபடியும் ஒரு டைம் கேட்டுக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை பார்த்துக்க. சரிக்கா, குழம்பு சாம்பார் இருக்குது, நீங்களே ரசம் வேறு இருக்குங்களே, அதில் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? லெமன் சாதம் செஞ்சது போக மீது கொஞ்சம் வெள்ளை சாதம் இருக்குது, அதுக்கு அப்படியே ஊற்றிட்டு நீங்கள் கதையை முடிச்சிடலாம் பார்த்துக்கங்க. எங்கடா 4 முடினா எதுவும் காயத்தை வந்து கேட்கலான்னு பார்த்தேன், கேட்டாச்சு. இப்போ நான் கேட்குறதுல இப்போ உனக்கு என்ன சரசு? நீ தானே இப்படி இருந்தாலும் அக்காட்ட கொஞ்சம் வாங்கிட்டு போவ, குழம்பு நல்லா இருக்குன்ட்டு. நீ என்ன கேட்கல, நான் கேட்டுட்டேன், அவ்வளோதான். சரியா? அக்கா, எனக்கு கொஞ்சம் ரசம் மட்டும் தரீங்களா? நான் மதியத்துக்கு சோறு வடிச்சுக்கிறேன், கஞ்சிக்கு பதிலாக ரசம் சோறாக சாப்பிட்றேன். சரி, ஆளாளுக்கு சண்டை போட்டுக்காதீங்க, கண்டிப்பாக தரேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. என்ன சரசு, உனக்கு இது வேணாமா? நீ மட்டும் அமைதியாக இருக்க. அக்கா, அவங்களாம் சாம்பார் ரசம் மட்டும் தான் கேட்குறாங்க. நான் அவங்கள்ட்ட சாப்பாடு கேட்குறேன். அப்படியே சாதம் கொஞ்சம் போட்டு கொடுங்க, இங்கே ஒரு 8 சாப்பிட்டு நான் கிளம்பிடுறேன் பார்த்துக்கங்க. அவங்களுக்குலாம் வீட்டிலலாம் இருக்குது, சாதம் தயிர் இருக்குது, அதை சாப்பிட்டுப்பாங்க. நாங்கள் மொத்தத்தில் வீட்டில் வேலை செய்ய பயந்துட்டு இங்கே வந்து உட்காந்து கதை பேசிக்கிட்டு இப்போ சாம்பார் கொடு ரசம் கொடுங்குறீங்க. நாங்கள் யார்கிட்டக்கா கேட்போம்? எங்கள் பட்டக்காட்ட தானே கேட்போம். அதுக்காக தான் நீங்கள் வரதே. உங்களை பார்த்து 4 கதை பேசின மாதிரி ஆச்சு. அப்படியே 4 விஷயம் பேசிட்டு அப்படியே உங்கள் குழம்பு டேஸ்ட்டையும் நாங்கள் என்ன சொல்கிறது சமைச்ச மாதிரி ஆச்சு இல்லைக்கா. என்னதான் இருந்தாலும் நீங்கள் வைக்கிற மாதிரி வர மாட்டேங்குதுங்க. இப்படியே சொல்லி ஐஸ் வச்சுருங்க. சரியா? சரி இருங்க, எடுத்துகிட்டு வரேன். அக்கா, சாம்பார் ரசம் நல்லா மணக்குதேக்கா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க போல். எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ணுறேன். சரி இந்தாங்க, ஆளாளுக்கு கேட்டதை எடுத்துக்கோங்க. சரசு, நீ அப்படியே கொஞ்சம் சாதமும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடு. சரியா? சரிக்கா. அப்புறம்க்கா, அடுத்து எப்போ வந்து பார்க்கலாம்? எல்லோரும் நம்ம சேர்ந்து பார்க்குறதே அதுவே ஒரு ஜாலியாக தான் இருக்குது. சேர்ந்து பார்க்குறதுலாம் இருக்கட்டும். போய் வீட்டில் வேலை செய்யாமல் வந்தீங்களா, அந்த வேலையை போய் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. வீட்டு வேலை செய்கிறது நம்ம கடமை தானே, என்னதான் இருந்தாலும். ஆமாக்கா, என்னக்கா பண்ணுறது? இப்படியா இருந்தாலும் நம்ம தானே பண்ணி ஆகணும். நான்லாம் பண்ண மாட்டேன்க்கா. 2 பேருக்கு என்னத்தை வேலை இருக்குது, நான் போய் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். அதான் நடக்க போகுது. சரி மக்களே, உங்களோட விருப்பம் தான். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.